குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கெமிஸ்ட்ரியில் சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் அப்படிங்கிற லெசன் நம்ம முடிச்சுட்டு எவாலுவேஷன் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் 6th ரோமன் கிவ் வெரி ஷார்ட் ஆன்சரில் ஒரு 5 கொஷின்ஸ் 2 மார்க் கொஷின் இருக்குது. இந்த 5 2 மார்க் கொஷினும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதனுடைய கண்டினியூ நம்ம இப்போது பார்க்கலாம். 7th ரோமனில் உங்களுக்கு ஒரு 3 கொஷின்ஸ் இருக்குது. கிவ் ஷார்ட் ஆன்சர். ஃபஸ்ட் கொஷின், what happened when paper is burnt? Explain. பேப்பர் இஸ் பர்ன், காகிதத்தை எரித்தோம். காகிதத்தை நம்ம வந்து எரித்தோம் அப்படின்னா அது என்ன டைப் ஆஃப் சேஞ்சஸ், அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க. இப்போ பர்னிங் ஆஃப் பேப்பர் டேக்ஸ் பிளேஸ் வித்தின் எ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். அதனால் வந்து என்னன்னா அது ஃபாஸ்ட் சேஞ்சஸ். அப்போ என்ன அர்த்தம், ஒரு பேப்பரை பர்ன் பண்ணுறோம், செகண்ட்ஸில் எரிஞ்சு போயிடும். செகண்ட்ஸில் வித்தின் செகண்ட்ஸில் கம்ப்ளீட்டாக பர்ன் ஆகி எரிஞ்சு நமக்கு வந்து சாம்பலாக மாறிடும், ஆஷாக மாறிடுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி ஸ்லோ சேஞ்சஸில் சொன்னோம், என்னது ஹவர்ஸ், டேஸ், வீக்ஸ், மந்த்ஸ், இயர்ஸ், இந்த மாதிரி லாங் பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னா அது ஸ்லோ சேஞ்ச். ஷார்ட் பீரியட்னா வித்தின் செகண்ட்ஸில் சேஞ்சஸ் ஆகணும், உடனே நடக்கும். எப்படி ஃபயரிங் ஆஃப் கிராக்கர்ஸ், பட்டாசு வெடிக்கிறது குயிக்காக நடக்கும். சுவிட்சு போட்ட உடனே பல்ப் எரியுது, குயிக்காக நடக்கும். பேப்பரை பர்ன் பண்ணுறோம், உடனே நடக்கும் இல்லையா. இதெல்லாம் சேஞ்சஸ் வித்தின் செகண்ட்ஸில் சேஞ்சஸ் ஆனால் அது ஃபாஸ்ட் சேஞ்சஸ். ஸோ இங்கே பர்னிங் ஆஃப் எ பேப்பர் டேக் பிளேஸ் வித்தின் ஏ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம், வித்தின் செகண்ட்ஸில் நமக்கு வந்து மாறுது இல்லையா, எரிஞ்சு போயிடுது. ஸோ இட் இஸ் ஏ ஃபாஸ்ட் சேஞ்ச். நெக்ஸ்ட் கொஷின், கேன் டீஃபாரஸ்டேஷன் பி கன்சிடர்ட் ஏ டிசரபிள் சேஞ்ச்? எக்ஸ்பிளைன். முதல்ல டிசரபிள் சேஞ்சஸ்னால் என்ன அர்த்தம், நன்மை இருக்கணும், நமக்கு வந்து என்ன செய்யணும், விரும்பக்கூடிய ஒரு விஷயமா அங்கே அந்த சேஞ்சஸ் நடக்கணும். டீஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறது என்னென்ன, காடுகளை அழிக்கிறது. காடுகள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. ஏன்னா மழை வரணும்னா கண்டிப்பாக காடுகள் இருக்கணும். அதை நம்ம அழிச்சிட்டோங்கிறத வந்து யாருமே விரும்ப மாட்டாங்க, லைக் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது, டிசரபிள் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய என்விரான்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் டிசரபிள். நமக்கு இல்லைன்னா நம்மளுடைய என்விரான்மெண்ட்னா சுற்றுச்சூழல் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல் இல்லை அப்படின்னா அது வந்து அன்டிசரபிள். டீஃபாரஸ்டேஷன் நமக்கு வந்து அழிச்சிட்டோன்னா என்ன அர்த்தம், காட்டை நம்ம அழிச்சிட்டோன்னா நமக்கும் யூஸ் இல்லை, நமக்கு சுற்றி இருக்கிறதுக்கு யாருக்குமே நன்மை இல்லை. ஸோ என்ன ஆன்சரு, டிசரபிள் சேஞ்சுன்னு சொல்கிறாங்க. இன்னும் இட் இஸ் அண்ட் அன்டிசரபிள் சேஞ்ச், அது வந்து விரும்பத்தகாத ஒரு மாற்றம். யாருமே காட்டை அழிப்பதை விரும்ப மாட்டார்கள், அதனால் அன்டிசரபிள் சேஞ்ச். இட் இஸ் ஏ ஹியூமன் மேட் சேஞ்ச், இதனால் இது மனிதனால் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் இது, அதனால தான் ஹியூமன் மேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா மனிதனால் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். டீஃபாரஸ்டேஷன் லீட்ஸ் டு டிக்ரீஸிங் ரெயின்ஃபால், குளோபல் வார்மிங்லாம் ஏற்படும், மழை வராது, மழையினுடைய அளவு குறைஞ்சி போயிடும், வெப்பம் அதிகமாகும், பூமியினுடைய வெப்பம் அதிகமாகிடும், குளோபல் வார்மிங்கு அதிகமாகிடும், பூமியினுடைய வெப்பநிலை அதிகமாகிட்டே இருக்கும், புவி வெப்பமயமாதல், இதெல்லாம் நடக்கும். ஸோ முதல்ல இது டீஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறது என்னென்னா டிசரபிள் சேஞ்சஸாக இருக்க முடியுமானா இருக்க முடியாது. அது வந்து அது அன்டிசரபிள் சேஞ்ச், விரும்பத்தகாத ஒரு மாற்றம். ஏன் அப்படின்னா இட் இஸ் ஏ ஹியூமன் மேட் சேஞ்ச், மனிதனால் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் அது. ரெண்டாவது, இதனால் என்ன நடக்கும், டிக்ரீஸிங் ரெயின்ஃபால், குளோபல் வார்மிங் இதெல்லாம் ஏற்படும். டிக்ரீஸிங் ரெயின்ஃபால்னால் மழையினுடைய காடுகள் இருந்தால் தான் மழை வரும், அது குறைஞ்சி போயிடும். மழை இல்லைன்னா என்ன ஆகும், வெப்பம் அதிகமாகிடும், பூமியினுடைய வெப்பநிலை அதிகமாகிடும். இதுதாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் கொஷின், வாட் டைப் ஆஃப் சேஞ்சஸ் இஸ் அசோசியேட்டட் வித் ஜெர்மினேஷன் ஆஃப் சீட்? ஜெர்மினேஷன் ஆஃப் சீட் அப்படின்னா விதை முளைத்து மரமாக மாறக்கூடிய ஒரு நிகழ்வு. விதை முளைத்து செடி, அதாவது விதையிலிருந்து செடி உருவாகுது இல்லையா, ஒரு மரமோ செடியோ உருவாகுது. இது என்ன டைப் ஆஃப் சேஞ்சஸாக இருக்க முடியும், ஏன், என்ன காரணம்? ஜெர்மினேஷன் ஆஃப் சீட் அப்படிங்கிறது உடனே நடக்குமானா நடக்காது, ஸ்லோவாக மாறக்கூடிய ஒரு செயல். விதை முளைச்சி ஒரு நாள் 2 நாள் அப்படியே விதை அப்படியே முளைச்சி மேலே வரும், அப்புறம் சின்ன செடியாக வரும், பெரிய செடியாக வரும், பெரிய மரமாக மாறும். அப்போ இது உடனே நடக்காது இல்லையா, லாங் பீரியட் ஆஃப் டைம். அப்போது இது ஸ்லோ சேஞ்ச், ஃபஸ்ட் பாயிண்ட். ஏன் அது ஸ்லோ சேஞ்சுன்னு சொல்கிறோம், சேஞ்சஸ் விச் டேக் பிளேஸ் ஓவர் எ லாங் பீரியட் ஆஃப் டைம். எத்தனை நாள் சொல்ல முடியாது, இத்தனை நாட்கள், இத்தனை வாரங்கள், மாதங்கள் இப்படிலாம் ஆகலாம். ஸோ அதனால் லாங் பீரியட் ஆஃப் டைம்
ஆர் known as ஸ்லோ சேஞ்சஸ். அந்த ஸ்லோ சேஞ்சஸ்னுடைய டெஃபினேஷனை அப்படியே இங்கே எழுதியாச்சு, அவ்வளோதான். ஸோ ஜெர்மினேஷன் ஆஃப் சீட் அப்படிங்கிற ஸ்லோ சேஞ்சஸ், அதுக்கான டெஃபினேஷன் இந்த 2 பாயிண்ட் நீங்கள் எழுதினால் போதும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 8th ரோமன் பார்க்குறோம். 7th ரோமன் இஸ் கம்ப்ளீட் இல்லையா? 8th ரோமனில் ஒரே ஒரு கொஷின் இருக்குது. வெரி 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 சிம்பிளான கொஷின், ஈஸியான கொஷின். இது வரைக்கும் நம்ம என்னென்ன டைப் ஆஃப் சேஞ்சஸ் தெரிஞ்சுருக்கிறோம் நான் திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன். ஸ்லோ சேஞ்சஸ், ஃபாஸ்ட் சேஞ்சஸ், ரிவர்சபிள், irreversible சேஞ்ச், ஃபிசிக்கல், கெமிக்கல் சேஞ்ச், நேச்சுரல் சேஞ்ச், மேன்மேடு சேஞ்ச், டிசரபிள் சேஞ்ச், அன்டிசரபிள் சேஞ்ச். இது ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன கேட்குறாங்கன்னா எக்ஸாம்பிள் எழுதுகிறோம் பாருங்கள். கிவ் one example in each case that the happens around you. Slow and fast change, reversible and irreversible change, physical and chemical change, natural and man-made change, desirable and undesirable change. ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள், நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது எல்லாத்துக்கும். உங்களுக்கு புக் பேக்கில் நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு டெஃபினேஷனும் கீழே வந்து ஒரு 3-4 எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எது வேணாலும் எழுதலாம், அதுக்கு சரியான ஆன்சர் நீங்கள் எழுதலாம், எது எழுதாலும் கரெக்டு தான். பட் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா உங்களுக்கு எங்கேயே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் வந்து கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்க்கலாம். அந்த எக்ஸாம்பிள் எழுதினாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸ்லோ சேஞ்ச். என்ன எக்ஸாம்பிள்? க்ரோத் ஆஃப் நெயில் அண்ட் ஹேர். நகம் வளர்றது, முடி வளர்றது, இதெல்லாம் உடனே நடக்குமா? நடக்காது. இல்லை க்ரோத் ஆஃப் எ சைல்டு, குழந்தை வளருதல், அது கூட நீங்கள் எழுதலாம். ஸோ ஸ்லோ சேஞ்ச் அப்படின்னா க்ரோத் ஆஃப் நெயில் அண்ட் ஹேர் ஆச்சு. அடுத்தது பாருங்கள் ஃபாஸ்ட் சேஞ்ச். எப்போவுமே வந்து ஸ்லோ ஃபாஸ்ட்டு ஒரு இது அந்த மாதிரி. ஃபாஸ்ட்டுக்கான எக்ஸாம்பிள் என்னது? பர்னிங் ஆஃப் எ பேப்பர், ஃபயரிங் கிராக்கர்ஸ், இதெல்லாம் கூட எழுதலாம். ஸோ பர்னிங் ஆஃப் எ பேப்பர் அப்படிங்கிறது ஃபாஸ்ட் சேஞ்சஸ்க்கான எக்ஸாம்பிள். அடுத்தது ரிவர்சபிள் சேஞ்ச், அதாவது மீண்டும் தன் பழைய நிலையை அடையும். ரிவர்சபிளாக பழையபடி வந்துடும் இல்லையா? அது மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ். மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ்னா என்னது? ஐஸாக இருக்குது, ஹீட் பண்ணுறேன், மெல்ட் ஆகும், என்ன மாறும்? வாட்டராக மாறுது. அந்த வாட்டர் திரும்பவும் நம்ம கூல் பண்ணும்போது ஃப்ரீஸாக என்ன ஆகும்? மறுபடியும் ஐஸே வந்துடுது. அப்போது கேன் பேக் டு ஒரிஜினல் ஸ்டேட், திரும்பவும் பழைய நிலைக்கு வந்தால் அது ரிவர்சபிள் சேஞ்ச். அதுக்கு மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ் போட்டுருங்க. அதுலேயே வந்து irreversible சேஞ்ச் அப்படின்னு என்ன அர்த்தம்? திரும்பவும் பழைய மாதிரி கொண்டு வர முடியாது. சேஞ்ச் ஆனது எங்கேருந்து மாறிச்சோ அதே மாதிரி வரும்னா வராது. ஒரு பேப்பரை எரிச்சிட்டோம், சாம்பல் ஆகி போச்சு, அந்த சாம்பல் திரும்பவும் பேப்பராக வரணும், எப்படி வரும்? வராது. மாவாக இருக்குது, இட்லியாக மாறி போச்சு, இட்லி திரும்பவும் மாவாக வானா எப்படி வரும்? வராது. அரிசியாக இருக்குது, சமைச்சிட்டோம், சாப்பாடாக மாறி போச்சு, திரும்பவும் அரிசியாக வேணால் வராது. அது மாதிரி அப்போது பழைய மாதிரி வர முடியலை, அதுதான் irreversible சேஞ்சு. ஸோ cannot பேக் டு ஒரிஜினல் ஸ்டேட், பழையபடி வர முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிள் சேஞ்ச் ஆஃப் மில்க் இன்டு கர்ட். பால் வந்து தயிராக மாறும், பால் வந்து புற ஊற்றி வச்சுட்டாங்கன்னா தயிராக மாறி போச்சு, அந்த தயிர் திரும்பவும் மில்காக வானா எப்படி வரும்? வராது இல்லையா? ஸோ பேட்டர் இன்டு இட்லி எழுதலாம், அதாவது மாவு இட்லியாக மாறுதல். இட்லி திரும்பவும் மாவாக வருமானா வராது, அதுவும் எழுதலாம், எக்ஸாம்பிள் எழுதலாம். இல்லை கர்ட்லிங் ஆஃப் மில்க்னு எழுதலாம், இல்லைனா சேஞ்ச் ஆஃப் மில்க் இன்டு கர்டு, பால் தயிராக மாறக்கூடியது. ஏதாவது ஒன் எக்ஸாம்பிள் எழுதுனா போதும். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் சேஞ்ச், ட்ரையிங் ஆஃப் கிளாத் இல்லையா? அதாவது நம்ம துணியை நம்ம உலர்த்துறோம் இல்லையா, அது ஈரமான துணியை ட்ரை பண்ணிடுறோம், அதனால் சொல்லலாம், எக்ஸாம்பிள் சொல்லலாம். கெமிக்கல் சேஞ்ச், ரஸ்டிங் ஆஃப் அயன். ரஸ்ட்டுனா வந்து துரு பிடிக்கிறது, நல்லா இருக்கிற துரு இரும்பு வந்து என்னாச்சு? துரு பிடிச்சி போச்சு. ஸோ நியூ சப்ஸ்டன்ஸ் அங்கே துருவுங்கன்னு ஒன்று ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ எங்கே நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுதோ அது கெமிக்கல் சேஞ்ச். ஸோ அதை எழுதலாம். நேச்சுரல் சேஞ்ச்னா இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு மாற்றம். ரொட்டேஷன் ஆஃப் எர்த் இல்லையா? ரொட்டேஷன் ஆஃப் எர்த், பூமி சுற்றுகிறது. இல்லைன்னா டே அண்ட் நைட் எழுதுங்க, பகல் இரவு, இதெல்லாம் இயற்கையாகவே மாறக்கூடிய சிலது. நியூ மூன் அண்டு ஃபுல் மூன், அமாவாசை பௌர்ணமிங்கிறது நியூ மூன் அண்டு ஃபுல் மூன், அதுவும் எழுதலாம். ரொட்டேஷன் ஆஃப் எர்த், பூமி சுற்றுகிறது, இதெல்லாம் நேச்சுரல். டே அண்ட் நைட், பகல் இரவு, நேச்சுரல். ஸோ நீங்கள் இது எழுதினாலும் ஏதாவது ஒன்று எழுதினால் போதும். மேன்மேடு சேஞ்ச், மனிதனால் ஏற்படக்கூடிய மாற்றம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங், சாதாரண ஒரு நிலம் பெரிய கட்டடமாக கட்டியாச்சு, பெரிய பில்டிங்காக இருக்குது, இது யார் பண்ணினது? இயற்கையாகவே கட்டடம் உருவாயிடுச்சா? இல்லை, மனிதனால் தான் அந்த கட்டடம் உருவாக்கப்பட்டது. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங், கட்டிடம் கட்டுவது, இது வந்து மனுஷன் தான் செய்வான், இயற்கையிலே வந்து கட்டடம் உருவாகாது.
ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் எழுதலாம். டிசரபிள் சேஞ்ச் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், நம்மளை சுற்றி இருப்பவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். குக்கிங் ஆஃப் ஃபுட்டு, உணவு சமைத்தல், சாப்பிட்றதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த நிகழ்வு சாப்பிடுகிறோம், அப்போது நமக்கு நன்மை தானே. அப்போது குக்கிங் ஆஃப் ஃபுட்டு நீங்கள் எழுதலாம். சார் அப்போ வந்து கர்லிங் ஆஃப் மில்க் எழுதக்கூடாதா? பால் தயிராக மாறுது, தயிர் நம்ம சாப்பிட தானே போகிறோம். எழுதலாம், தப்பு கிடையாது, எழுதலாம். குக்கிங் ஆஃப் ஃபுட்டு நீங்கள் எழுதுறது ரைட்டு தான். அன்டிசரபிள் சேஞ்ச் என்ன அர்த்தம்? நமக்கு என்விரான்மெண்ட்டுக்கு நன்மை இல்லை, யாரும் விரும்பவும் மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு செயல் நடக்கணும். டீஃபாரஸ்டேஷன், காடுகளை அழிக்கிறது, பூகம்பம் வர்றது, எர்த்குவேக் வர்றது, எரிப்ஷன் ஆஃப் வெல்கனோ, எரிமலை வெடிக்கிறது, இதெல்லாம் யாராவது விரும்புவாங்களா? ஆக்சிடெண்ட் ஆகிறது யாராவது விரும்புவாங்களா? யாரும் விரும்ப மாட்டாங்க. ஸோ நமக்கு நன்மை இல்லை, இதெல்லாமே நமக்கு வந்து அன்டிசரபிள் தான். ஸோ டீஃபாரஸ்டேஷனுங்கிறது காடுகளை அழித்தல், அன்டிசரபிள், விரும்பத்தகாத ஒரு மாற்றம். ஸோ வெரி சிம்பிள். ஒவ்வொரு சேஞ்சஸுக்கும் ஈச் ஒன் ரைட் இன் ஒன் எக்ஸாம்பிள். நீங்கள் எது எழுதினாலும் சரிதான். இப்போ நான் சொன்ன இந்த ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள், ஈஸியான எக்ஸாம்பிள். இதை எழுதினாலே உங்களுக்கு வந்து இது வந்து 5 மார்க் கொஷனில் கேட்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. இந்த கேள்வி தான் கண்டிப்பாக கேட்பாங்க. 5 மார்க்கெல்லாம் இது தான். ஒவ்வொரு சேஞ்சஸுக்கும் ஒரு எக்ஸாம்பிள். 5 மார்க் கொஷின் பாருங்கள், ரொம்ப ரேர், இதில் கம்மியாக தான் இருக்குது. இது ஒரு 5 மார்க் தான். இன்னொரு 5 மார்க்குனால் ஏதாவது 2 டெஃபினேஷனை கொடுத்து எழுதுனா அது 5 மார்க்கு. ஸோ இந்த 5 மார்க்கு ஈஸியான 5 மார்க்கு. எக்ஸாம்பிள், ஒவ்வொரு சேஞ்சஸுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கரெக்டாக எழுதுங்க. ஈஸியாக 5 மார்க் நீங்கள் வாங்கலாம். சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள் 9th ரோமனில். 9th ரோமனில் ஒரே ஒரு கொஷின் இருக்குது. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, when a candle is lit the following changes are observed. இது என்னென்ன மாற்றங்கள் நடக்கிறது அப்படிங்கிறது நமக்கு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? வேக்ஸ் மெல்ட்ஸ். வேக்ஸ் மெல்ட்னு அர்த்தம் மெழுகு வந்து உருகுது. சரி, நெக்ஸ்ட் கேண்டில் கீப்ஸ் பர்னிங், அதாவது மெழுகுவர்த்தி வந்து எரிகிறது. வேக்ஸ் மெல்ட்னா மெழுகு உருகுது, கேண்டில் கீப்ஸ் பர்னிங்னா மெழுகு வந்து எரிஞ்சிட்டு இருக்குது, கண்டினியூவாக எரிஞ்சிட்டு இருக்குது. த சைஸ் ஆஃப் த கேண்டில் டிக்ரீசஸ், மெழுகுபத்தினுடைய அந்த சைஸ் வந்து என்ன ஆகுது? குறையுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, த மோல்டன் வேக்ஸ் சாலிடிஃபைஸ், அதாவது உருகிய, அதாவது என்ன சொல்கிறது, மோல்டன் வேக்ஸு சாலிடிஃபைனா அந்த உருகி போன அந்த மெழுகு உருகி சாலிடாக மாறிப்போச்சு. சாலிடாக திண்மமாக மாறிப்போச்சு, உருகி கெட்டியாயிடுச்சு, சாலிடாக மாறிப்போச்சு. சரி, நெக்ஸ்ட் விச் ஆஃப் த சேஞ்சஸ் கேன் பி ரிவர்ஸ்டு. அப்போது இப்போ நீங்கள் மேலே பார்த்தோம்ல, இப்போ சொன்னாங்க இல்லையா, அந்த 4 பாயிண்ட், 4 விஷயம் நடக்குதாங்க. இதெல்லாம் என்னென்ன அதாவது ரிவர்ஸ்டுனா திரும்பவும் மாற்ற முடியுமா? இப்போ வேக்ஸ் மெல்ட்டு, கேண்டில் கீப்ஸ் பர்னிங்கு, த சைஸ் ஆஃப் த கேண்டில் டிக்ரீசஸ்ஸு, த மோல்டன் வேக்ஸ் சாலிடிஃபைஸ், இந்த 4 மாற்றங்களும் திரும்பவும் பழையபடி மாறுமா? அதாவது ரிவர்சிபிள் ரியாக்ஷன் நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஃபஸ்ட்டு வேக்ஸ் மெல்ட் என்னது? மெழுகு வந்து உருகுது இல்லையா, மெழுகு உருகுது. வேக்ஸ், ஆன்சர் பாருங்கள், வேக்ஸ் மெல்ட்டிங் இஸ் எ ரிவர்சபிள் சேஞ்ச். ஏன்னா வேக்ஸுங்கிறது வந்து உருகி திரும்பவும் பழையபடி நம்ம கொண்டு வர முடியும் இல்லையா, அது உருகித்தானே போகுது, ஒன்றும் காணாமல் போகலையே, அது உருகி இருக்கு, அவ்வளோதான். ஸோ திரும்பவும் பழையபடி வர முடியும், அதனால் வந்து ரிவர்சபிள் சேஞ்சு தான். சரி, த மோல்டன் வேக்ஸ் சாலிடிஃபைஸ் இஸ் எ ரிவர்சபிள் சேஞ்ச். அப்போ வந்து டி, மோல்டன் வேக்ஸ் சாலிடிஃபைன்னு அர்த்தம் உருகி போன அந்த மெழுகு சாலிடாக மாறக்கூடியது ஒரு செயல். அதை திரும்பவும் என்ன செய்யலாம்? உருக வைக்கலாம், திரும்பவும் சாலிடாகவே கொண்டு வர முடியும். அப்போ அதுவும் ரிவர்சபிள் சேஞ்ச் தான். ஸோ ஏ அப்படிங்கிறதும் டி அப்படிங்கிறதும் ரிவர்ஸ்டு. இதில் 4ல் ஏ அண்ட் டி ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரிவர்சபிள் சேஞ்சு தான் நடக்குது. சரி, அடுத்தது பாருங்கள், these 2 changes can be reversible to get back the original state. ஏன் இந்த ஏவும் டியும் சொல்கிறேன்னா, இந்த 2ல் தான் வந்து திரும்பவும் பழைய வடிவத்திற்கு, பழைய நிலைக்கு கொண்டு வர முடியும். get back the original state. அதனால் வந்து என்னது, அது எல்லாமே உங்களுக்கு வந்து ரிவர்சபிள் சேஞ்ச் தான். ஸோ த above 2 changes are
ரிவர்சபிள். அதிலே பாருங்கள், அந்த பி வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் கீப்ஸ் பர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அதை நாம் வந்து ரிவர்சபிள் சொல்ல முடியாதுன்னா, அதை நாம் வந்து எரியுது, அது வந்து எரிஞ்சிட்டு இருக்குது. எரிஞ்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து வேறு ஒன்றா மாறும். அதனுடைய ஆஷ் வரும், கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும், இதெல்லாம் உருவாகுது. அப்போ வந்து நியூ சப்ஸ்டன்ஸ் அங்கே ஃபார்ம் ஆகுது. அதனால் கண்டிப்பாக வந்து அங்கே ஃபிசிக்கல் சேஞ்ச் நடக்காது, கெமிக்கல் சேஞ்சஸ் தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சிபிள் ரியாக்ஷன் நடக்காது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன் தான். திரும்பவும் பழையபடி கொண்டு வர முடியாது, எரிஞ்சு போயிடுச்சு இல்லையா, அதனால். ஸோ அந்த கேண்டில் கீப்ஸ் பர்னிங்கை அந்த காரணத்துக்காக என்ன செய்ய முடியாது, ரிவர்சிபிள் நம்ம சொல்ல முடியாது, திரும்பவும் பழையபடி கொண்டு வர முடியாது. அதனால் பி வந்து நமக்கு வராது. சி கூட சொல்லலாம், த சைஸ் ஆஃப் த கேண்டில் டிக்ரீஸஸ் தாங்கிறாங்க. அதனுடைய சைஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது, அளவு குறையுது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் சேஞ்சஸ் தான். அதனால் வந்து அது ரிவர்ஸ்டு கொண்டு வர முடியும். ஸோ ஏசிடி கூட நீங்கள் வந்து எழுதலாம். ஆனால் ஏ அண்டு டி வந்து கரெக்டாக ரிவர்சபிள் சேஞ்சஸுக்கு ஏ அண்டு டி கரெக்டு. சியும் வந்து கொண்டு வரலாம், அதுவும் ரிவர்சபிளுக்கு பொருந்தும், அதுவும் ரிவர்சபிளாக மாற்ற முடியும். ஸோ ஏசிடி அப்படின்னு போட்டாலும் ரைட் தான். இல்லை இது மாதிரி ஏ அண்டு டி அப்படிங்கிறத எழுதிட்டு அது ரிவர்சிபிள் சேஞ்ச் நடக்குங்கிறத எழுதிட்டு அதுக்கான ரீசன் கீழே கொடுத்துருக்காங்க, அதை எழுதினாலும் போதும். இதுவும் ஒரு 5 மார்க் கொஷின் தான். ஸோ இந்த கொஷின் நம்பர் 1ங்கிறதும் 5 மார்க் கொஷின். ஸோ இன்றைக்கி நமக்கு 2 கொஷின் பார்த்துருக்குறோம், அது ரொம்ப ஈஸியான 2 5 மார்க் கொஷின் பார்த்துருக்குறோம். ஸோ இதோடு நமக்கு வந்து எவாலுவேஷன் கம்ப்ளீட்டட். ஸோ ஒரு லெசன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஸோ எவாலுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த லெசனை நல்லா ரீட் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின்ஸ் தான் அது. 1 மார்க்கு, 2 மார்க்கு, 5 மார்க்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ரீட் வெல், நல்லா படிங்க. ஸோ இதனுடைய கண்டினியூவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.